Right. So ஃபைனலா கழிய பாருங்க 14th question. என்னவாம்? ஜங்கின் மட்டு ஜங்ஸ் மாடுலஸ் 10 into 10 to the power 10 ஐயுடைய ஒரு திரவியத்தினால் செய்யப்பட்ட விட்டம் 4 மில்லிமீட்டர் உடைய கம்பி 120 நியூட்டன் இழுவிசைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இக்கம்பி வழியே நெட்டாங்கலையின் வேகம் longitudinal waves VL இருக்கும் குறுக்கலை வேகம் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் VT இருக்கும் இடையிலான ரேஷியோ எடுக்கிறார். இப்ப எனது 120 நியூட்டன் இதுல இருக்கிற டென்ஷன். இதுல யங்ஸ் மாடுலஸ் ஜங்கின் மட்டு எவ்வளவாம்? 10 into 10 to the power 10. இப்ப நெட்டாங்கலை longitudinal wave ஸ்பீடுக்கு என்னன்னு வரும்? நெட்டாங்கலை கதிக்கு என்ன சாம்பாடு? longitudinal wave ஸ்பீடுக்கு root of y over rho இருக்கட்டும். டிரான்ஸ்வர்ஸ் வேவுக்கு என்னன்னு வரும்? குறுக்கலை கதி. குறுக்கலை கதிக்கு v is equal to root of t over m. m காண்டி என்ன போடலாம்? a rho. டேய் அலகு நிலத்தினிவு இல்ல, மாஸ் per யூனிட் லென்த் m என்றது. அலகு நிலத்தினிவு மாஸ் per யூனிட் லென்த்டா a into rho. இப்ப ஒன்று டிவைட் பண்ணிடுங்க. VL over VT is equal to ஒரு ரூட்டுக்குள்ள போடலாம். ரோ ரோ போயிரும். இப்ப இந்த கீழே கிரே மேல போயிரும். அப்ப YA over T. இப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணா yக்கு என்ன வேல்யூ? 10 into 10 to the power 10 into ஏரியாக்கு என்ன போடுவீங்க? ஏரியா pi r square. எப்படி போடுவேன்? pi r square. அப்ப pi into r ரேடியஸ் என்ன? ஆரை வந்து 2 மில்லிமீட்டர். அப்ப 2 into 10 to the power minus 3 square. விட்டம் 4 டயமீட்டர் 4 ஆரை வந்து 2 மில்லிமீட்டர். அப்ப இப்படி ஓவர் டென்ஷன் வந்து 120. இப்ப பைக்கு எவ்வளவு சொல்லிட்டார்? 3. அப்ப இதை 3ஆல வெட்டினீங்கன்னா இதுல என்ன வரும்? 40. இதுல ஒரு 0 போயிடும். இப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 to the power 10 into இந்த 2 ஸ்கொயர் வந்து 4. அது இந்த 4ஓட போயிடும். அப்ப அது 10 to the power minus 6. இது ரெண்டும் சேர்ந்தா 10 to the power 4. 10 to the power 4 என்ன எவ்வளவு? ரூட்டுக்கு வழியால வைக்க 10 to the power 2 100. இப்ப ரேஷியோ வந்து 100. Fourth answer. ஓகே இல்ல? கிளியரு? ரைட். 15th question பாருங்க. 15வது 25 சென்டிமீட்டர் 25.25 சென்டிமீட்டர் நீளங்களை உடைய இரு சுரமண்டல குழல்கள் ஒருமிக்க அவற்றின் அடிப்படை பரிவில் இது ஃபண்டமெண்டல் நோட் ஒலிக்க செய்யப்படும் போது செகண்டுக்கு 2 அடிப்பு கேக்குதாமா? என்ன 2 beats per second கேக்குது. முனை திருத்தத்தை புறக்கணித்து என்கரெக்ஷன் இல்ல இக்குழாய்களின் மீறன்கள் முறையே. இப்ப என்ன 2 டியூப் வந்து ஒன்று 25 சென்டிமீட்டர். இது எப்படி? இரு சுரமண்டல குழாய்கள் ஒருமிக்க ஒழிக்கப்படுது. இப்ப இதுல என்ன சிக்கல்? இது ஒரு முனை மூடிய குழாயா ஓபன் டியூபான்னு சொல்லல. அதாவது இருமுனையும் திறந்த குழாயான்னு சொல்லல இல்லையா? திறந்த குழாயா மூடிய குழாய் ஓபன் டியூபா க்ளோஸ் டியூபான்னு சொல்லல. நாங்கள் எப்படி வேணுமென்றாலும் எடுப்போம். சரி, நான் சும்மா எடுக்கிறேன். ஏதோ திறந்த குழாய் எடுப்போமே. இது 25. அடுத்து எப்படி?
25.25. என் கரெக்ஷன் இங்க இல்ல, முனை திருத்தம் இல்ல. அடிப்படை பிரிவில் ஒழிக்க செய்யப்படுது. அடிப்படை ஃபண்டமெண்டல் நோட்னு இப்படி வரும். இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப என்ன தெரியும், இதுக்கும் இதுக்கும் லென்த் கூட, லென்த் கூடினா என்ன நடக்கும், மீறன் குறையும். எஃப் நேர்வீத சமன் 1/L. நீளம் கூடினால் மீறன் குறையும். அப்ப இது F1, இது F2 வந்தா இது பெருசு. அப்ப இங்க அடிப்பு மீறன் 10 சொல்லிட்டாருல்லோ, நீட் ஃப்ரீக்வன்சி 2. அப்ப என்ன வரும், F1 மைனஸ் F2 வந்து பெருசுல இருந்து சின்ன கழிக்கணும், அது வந்து 2. இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கணும். இனி இதுக்கு என்ன போடலாம், இவருக்கு போட்டீங்கன்னா F1 நேர்வீத சமம் ப்ரொபோர்ஷனல் டு 1/25. இதுக்கு போட்டா F2 ப்ரொபோர்ஷனல் டு 1/25.25. ஒன்னு டிவைட் பண்ணுவோமா? ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா F1 over F2 is equal to, இது மேல போயிடும், 25.25/25. எவ்வளவு, 1.01. இப்ப இந்த F2 அங்க பெருக்கி விட்டீங்கன்னா F1 is equal to 1.01 F2. இதெல்லாம் ஒன்று சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, என்ன வரும், 1.01 F2 minus F2 is equal to 2. அப்ப என்ன, 1 போயிடும், 0.01 F2 200. F2 எவ்வளவு, 200. F2 200, இது ரெண்டு கூட 202. இப்ப ரெண்டு ஃப்ரீக்வன்சி என்ன, 200 202. So 200 and 202, second answer. Okay அல்ல? அடுத்தது மைனராங்கல்லி பாருங்க. 4 சென்டிமீட்டர் ஆருடைய குழாய் ஒன்றினுள் ஆரை 2 சென்டிமீட்டர் உடைய கம்பி ஒன்று ஒரே அச்சாகுமாறு உருவில் காட்டியவாறு வைக்கப்பட்டுள்ளது. காட்டியவாறு திரவம் உறுதியாக பாயும் போது கம்பி இல்லாத பகுதியில் திரவத்தின் கதி V1, கம்பி உள்ள பகுதியில் திரவத்தின் கதி V2 ஆயின் V1 V2. இப்ப என்ன, ஒரு டியூப் போடணும், இதுல ஒரு வயர் உண்டு, அதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் வயர் உண்டு இப்படி வச்சிருக்கு. இப்ப இது இந்த ரேடியஸ் எப்படி சொல்றார், இது 4 சென்டிமீட்டர். சோ பெருசின் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர், சின்ன வந்து 2 சென்டிமீட்டர். இப்ப இந்த இடத்துல ஸ்பீட் V1 ஆமா, இந்த இடத்துல ஸ்பீட் V2 வேண்டா, V1க்கும் V2க்கும் உள்ள ரேஷியோ தான் கேள்வி. இப்ப உங்களுக்கு தெரியும், இதுல இருந்து வர்ற அந்த திரவம் இருக்குல்ல, லிக்விட் வந்து இதுக்குள்ள போகுது, இவ்வளவுக்குள்ள. இப்ப இந்த இடத்துல ஏரியா குறையுது. அப்ப என்ன போடுவீங்க, கண்டினியூட்டி போடுவீங்க, தொடர்ச்சி சமன்பாடு. தொடர்ச்சி சமன்பாடு என்ன சொல்லுது, A1 V1 is equal to A2 V2. A1 V1 is equal to A2 V2. So இது பெருசுண்டா, பெருசுன ஏரியா என்ன, பை ஆர் ஸ்கொயர். பை இன்டு 4 ஸ்கொயர். நான் இதையும் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல போறேன், இதையும் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல போறேன். அப்ப யூனிட்டை மாத்த தேவையில்லை. அப்ப பை இன்டு 4 ஸ்கொயர் இன்டு V1. இந்த ஏரியா என்ன, இந்த இடத்துல ஏரியா என்னன்னு கேட்டீங்கன்னா
இந்த பெரிய cross section ஏரியால இருந்து சின்னதை கழிக்கணும். இது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இவ்வளவுக்குள்ளே போகாது. இப்ப இதுக்கால மட்டும்தான் போகுது. இப்ப பெருசுல இருந்து சின்னதை கழிப்பீங்களா? அப்ப 5 into 4 squared minus 5 into 2 squared into V2. இப்ப எல்லாத்துலயும் 5 போயிடும். இந்த V2 ஒன்று வாங்க, V1 over V2. இது 4 squared 16. இது என்ன வரும்? 16 minus 4 அப்ப 12. இப்ப V1 over V2 என்ன? So 4 ஆல் டிவைட் பண்ணுங்க 3, இங்க 4, 3/4. So V1 over V2 is equal to 3/4. Fifth answer. Okay. Right. 17th question பாருங்க. என்னவா? M1 M2. So M1 is greater than M2 ன்னு சொல்லிட்டார். திணிவுகளை உடைய இரண்டு துணிக்கைகள் திணிவற்ற விச்சுருள் ஒன்றின் முனைகளுக்கு இணைக்கப்பட்டு அவை சர்வசமனான பி பருமனுடைய உந்துதல்களுடன் இயங்கும் கணநிலை ஒன்றை படம் காட்டுகின்றன. என்ன? இப்ப முதல்ல இது ரெண்டும் இப்படி வச்சுக்கிறாங்க. ஒரு ஸ்ப்ரிங்ல கனெக்ட் பண்ணி ரெண்டு மேசஸ் M1 M2 இப்படி இருக்குது. இதுல லென்த் வந்து L இருக்குல்ல. இனி இவர் என்ன சொல்றார்? இப்ப ரெண்டும் அவை சர்வசமனான பீமருடைய உந்தங்களுடன் இயங்கும் கணல்ல. உந்தல்கள் உந்தத்தை தான் சொல்றார். அப்ப இதுக்கு ஒரு பி என்ன உந்தம் இருக்குது, மொமெண்டம். இதுக்கு ஒரு பி என்ன உந்தம் இருக்கு, மொமெண்டம். இப்ப என்ன கேள்வி? இப்படி இருக்கே நிலத்தோடு இது இந்த அன்ஸ்ட்ரெச் லென்த் வந்து எல் நோட். ஆமா, வீழ்ச்சி அடையாத நீளம் எல் நோட். இப்ப எல்லாம் இருக்குது. சரி, ஓகே. இப்ப தொகுதியின் மொத்த பொறிமுறை சக்தியா அமைவது. இப்ப மெக்கானிக்கல் எனர்ஜி, டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன கேட்கிறார்? பொறிமுறை சக்தி எப்படி வரும்? இது மூவ் பண்ணுதல்ல, மூவ் பண்ணிக்க இதுக்கு ஒரு இயக்க சக்தி இருக்கும், கைனடிக் எனர்ஜி ஒன்று இருக்கும். சரி, சேம் லெவல்லயே போறபடியா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்ல. ஆனா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குமல்ல, அதையும் சேர்த்துதான் நாங்கள் மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்ல போறோம். அப்ப இங்க மெக்கானிக்கல் எனர்ஜி பொறிமுறை சக்தி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, இயக்க சக்தி சக சுருள்வெளியில சேமிக்கப்பட்ட சக்தி. இப்ப இது என்ன ஸ்பீட்ல போகும்? மொமெண்டம் பி, உந்தம் பி என்றா எம் இன்டு V1 எல்லாம் இது V1 என்று வைப்போம். அப்ப M1 V1 is equal to P. அப்ப V1 என்ன? P over M1. இது இந்த ஸ்பீட் என்ன? மொமெண்டம் இந்த பக்கம் இருக்குன்னா இந்த பக்கம் தான் மூவ் பண்ணுவார், V2. அப்ப V2 என்ன ஜமன்? P over M2. இதுல எது பெருசு? V1 V2 பெருசு. அவர் தந்திருக்கார் M1 is greater than M2. சோ நீங்க M1 டிவைட் பண்ணது வெளியே சின்ன ஆயிரும். V1 விட V2 பெருசு. இப்ப V2 பெருசு இவர் என்ன தெரிவிக்கார்? இவரை விட இவர் பெருசுண்டா இவர் இந்த ஸ்ப்ரிங் வந்து சுருங்கி இருக்குது. ஏன்? இவர் மூணுக்கு போனிருக்கார் இல்லையா?
அப்ப இது உள்ளுக்கு மூவ் ஸ்ப்ரிங் இது கூட மூவ் பண்றார். இப்ப ஸ்ப்ரிங் என்ன செய்யணும்? கம்ப்ரஸ் ஆயிருக்கணும், சுருங்கி இருக்கணும். சரி, அப்ப இப்ப என்ன செய்வோம்? டோட்டல் எனர்ஜி, மொத்த சக்தி சமன் மொத்த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி, பொறிமுறை சக்தி. டோட்டல் பொறிமுறை சக்தி என்ன? டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. இதுக்கு ஒரு இயக்க சக்தி இருக்கு, half m1v1 ஸ்கொயர். இதுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கு, half m2v2 ஸ்கொயர். அதை விட இந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு எனர்ஜி ஸ்டோரா இருக்குல்ல, அதுக்கு என்ன? half kx ஸ்கொயர். இதுக்கு என்ன போடுவீங்க? half m1 v1 ஸ்கொயர். இது p ஸ்கொயர் ஓவர் m1 ஸ்கொயர். இதுக்கு half m2 into p ஸ்கொயர் ஓவர் m2 ஸ்கொயர். half k into இப்ப கம்ப்ரஷன் என்ன? டேய், இனிஷியலா இருந்தது எல் நாட், இது கம்ப்ரஸ் ஆகி எல் வந்திருக்கு. இப்ப நெருக்கமானவ எல் நாட் மைனஸ் எல் ஹோல் திங்ஸ். ஏன்? இப்ப இந்த மொமெண்டம் வந்தோடனே கம்ப்ரஸ் ஆயிருக்காரு இல்லையா, சுருங்கி இருக்காரு. உண்மையா நேச்சுரலா இருந்த இந்த விட, இயற்கையா இருந்த நீளத்தை விட சுருங்கி இருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? எல் நாட் மைனஸ் எல் ஹோல் திங்ஸ். இப்ப ஒரு m1 போயிடும். அப்ப இதுல என்ன வரும்? p ஸ்கொயர்ட் ஓவர் 2m1. இது p ஸ்கொயர்ட் ஓவர் 2m2 பிளஸ் half k into L நாட் மைனஸ் L ஹோல் திங்ஸ். எத்தனாவது விடை? செகண்ட் ஆன்சர். ஏய், ஃபோர்த் ஆன்சர் பாருங்க. ஃபோர்த் ஆன்சர் என்ன வருது? எல் மைனஸ் எல் நாட் ஹோல் திங்ஸ் இருக்குது. இதேதான் எல் மைனஸ் எல் நாட். அதுவும் ஓகே, பட் உண்மையை சொன்னது கம்ப்ரஷன். கம்ப்ரஷன் என்ன போடணும்? எல் நாட் மைனஸ் எல் ஹோல் திங்ஸ் இல்லையா? ஆனா ஸ்கேடுக்குள்ள இருக்க எப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது இல்லையா? அது மாத்தி எழுதியிருந்தாலும் சிக்கல் இல்லை. நீங்க அப்படித்தான் இந்த கம்ப்ரஷன் இப்படித்தான் எழுதணும் இல்ல தானே. அதனால செகண்டும் வரலாம், போர்த்தும் வரலாம். இப்ப சொத்த கேட்கிறான், இனிஷியலா இருந்த வெலோசிட்டியால வர்ற கைனடிக் எனர்ஜி தானே பிறகு இருக்குமெண்டா. இனிஷியலா என்ன இருந்தேன்னு உனக்கு தெரியாது. இது கம்ப்ரஸ் ஆகி போற சிச்சுவேஷன் தான் உனக்கு தந்திருக்கு. இது பி மொமெண்டம், இது பி மொமெண்டத்தோட போற சிச்சுவேஷன் தான் தந்துடாக்கு. என்ன இப்படி போய்கொண்டிருக்க கம்ப்ரஸ் ஆயிருக்குன்னு தான் கண்டுபிடிக்கிறமே தவிர, இனிஷியலா நீ என்னென்ன வெலோசிட்டி கொடுத்த நீ என்ன தெரியாது. இப்ப இனிஷியலா இருந்த கைனடிக் எனர்ஜி உனக்கு தெரியாது. விளங்குதா? எக்ஸ் எப்படி கண்டீங்க? எக்ஸ்ன்றதுங்க இவரை விட இவர் என்ன செய்யறார்? கூட ஸ்பீடோட போறார். இவரை விட இவர் கூட ஸ்பீடோட போறார். M2 சின்னபடியா வேகம் கூட. அப்ப இவர் கூட உள்ளுக்கு போறாருண்டா கம்ப்ரஸ் ஆகிறார். அங்க தந்திருக்காரு உனக்கு இயற்கை நிலம் எல் நோட்னு தந்திருக்கார். நீட்சி அடையாத நிலம் எல் நோட். இப்ப இருக்கிற நிலம் எல் உனக்கு தெரியும் கம்ப்ரஸ் ஆயிருக்கு. இப்ப நிலம் குறைஞ்சிருக்கேன்டா. எவ்வளவு குறைஞ்சிருந்தது? எல் நோட் மைனஸ். அந்த நெருக்கம் தானே எல் நோட் மைனஸ். ஓகேயா? அவன் நான் இதுக்கு கொடுத்த ஆன்சர் என்ன? செகண்ட் ஆன்சரும் வரும், ஃபோர்த் ஆன்சரும் வரும். ஓகே, ஆனா இப்ப இப்படியே ஆர்கியூ பண்ணலாம் சார். ரெண்டு மீது கேக்குள்ள நீங்க எதை செலக்ட் பண்ணீங்கன்னா செகண்ட். ஓகே, ரெண்டு மீது கேக்குள்ள செகண்ட். ஆனா அப்படி ஆர்கியூ பண்றது முறை இல்லை. அதனால நான் என்ன செய்தேன்? செகண்டும் ஃபோர்த்தும் கொடுத்தேன்.
ரைட். 18th பண்ண பாருங்க. லட்சிய வாயு மாதிரி ஐடியல் கேஸ் சாம்பிள். ஆமாம். ஒன்று சக்கர செயல்முறை ஒன்றுக்கு உட்படுகின்றது. சைக்கிளிக் ப்ரோசஸ் ஒன்றுக்கு உட்படுது. பாதை ஏபி வழியே 100 ஜூல் வெப்பம் உறிஞ்சப்படுகிறது. இப்ப இது பிவி டயக்ராம். இது ஒரு சக்கர செயல்முறை, சைக்கிளிக் ப்ரோசஸ் ஒன்று நடக்குது. ஏ டு பி, பி டு சி, சி டு ஏ. இதுல ஏ டு பி வழியே 100 ஜூல் உறிஞ்சப்படுதுன்னா நீங்க கொடுத்தாதான் உறிஞ்சும். அப்ப நீங்கள் சப்ளை பண்றீங்க 100 ஜூல் ஏ டு பியில. பிறகு பி டு சி வழியே சேரல் இல்லா செயல்முறை. இது அடியபெட்டிக் ப்ரோசஸ். இது அடியபெட்டிக் ப்ரோசஸ் டெல்டா கியூ 0, சேரல் இல்லா செயல்முறை. இங்க எனர்ஜி என்ன செய்யுது? அப்சர்வ் பண்ணப்படுது. அப்சர்வ் பண்ணப்படுதுன்னா சப்ளை பண்ணப்படுது. அங்க டெல்டா கியூ 0, பி டு சி. ரைட். இச்செய்கையில் வாயுவால் செய்யப்பட்ட வேலை 60 ஜூல். இது பி டு சிக்கு. ஏரியா வந்து 60 ஜூல். பிறகு சிஏ வழியே 80 ஜூல் வெப்பத்தை வெளியேற்றுகின்றது. இது என்ன செய்யுது? வெளியேற்று ரிலீஸ் பண்ணது 80 ஜூல். அது டெல்டா கியூ. அப்ப -80 இல்லையா? ரிலீஸ் பண்ணுது. ஏயில் அகச்சக்தி 600 ஜூல் எனின் சியில் அகச்சக்தி 6. இதுல அகச்சக்தி இன்டர்னல் எனர்ஜி வந்து 600 சியில் என்ன கேக்குற? அப்படி இப்ப உங்களுக்கு தெரியும் இங்க வேலை இல்ல. ஏ டு பில வேலை 0 இல்ல. பட் டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ. இது +100 ஏன் சப்ளை பண்றீங்க. அப்ப டெல்டா கியூ என்ன? +100. அப்ப இங்க 600 இருந்தா இங்க 700. ஓகேங்களா? இதுல இங்க இருந்து இங்க வரைக்கும் பி டு சில என்ன நடக்குது? டெல்டா கியூ 0. அப்ப டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூல இது 0. இது பி டு சிக்கு கனளவு கூடுதல்ல. சோ கனளவு கூடுதல்டா வாயு வால் வேலை செய்யப்படுது. So work is done by gas, அல்ல done by the system. பி டு சிக்கு பிளஸ் work done வந்து பிளஸ். அவ்வளவு 60 ஜூல். அது பிளஸ் டெல்டா யூ என்ன வரும்? -60. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் 60 குறையுது. 60 குறைஞ்சா என்ன இருக்கு? 640. அப்ப சியில இன்டர்னல் எனர்ஜி என்ன? 640 ஜூல் தேர்ட் ஆன்சர். விளங்குதல்ல? சுத்தமாக பாருங்க. எஃப் நோட் மீறலை பிறப்பிக்கும் ஓர் ஒளி முதல் ஆரம்பத்தில் மாறாவேகத்துடன் அவதானியை நோக்கி இயங்குகின்றது. ஒரு சோர்ஸ் வந்து ஒப்சர்வரை நோக்கி மூவ் பண்ணுது. இது கன்ஸ்டன்ட் ஸ்பீடோட போகுது, மாறாவேகத்தோட போகுது. சரி. பிறகு பின்னர் அவ்வொளி முதல் அமர்முடுகி அவதானியை விலத்தி சிறிது தூரம் சென்று ஓய்வடைகிறது. இப்ப முதல்ல என்ன யூனிஃபார்ம் வெலோசிட்டியோட போனவர், சீரான வேகத்தோட போனவர் ஒரு கட்டத்துக்கு பிறகு அமர்முடுகிறார். வெலோசிட்டி குறையுது. சோ குறைஞ்சவர் திருப்பி இங்கால தாண்டி போறார்.
அதே அமர்வுகள் ஒரு இடத்துல ஓய்வடைகிறார். ஓகே, இப்ப இதுக்குரிய அவர் கேட்கிற ஃப்ரீக்வன்சி தோற்றமுற நேரத்தோட வர்ற கிராஃப். ஓகே, செவிமடுக்கு மீறா அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. அவர் கேட்கிற ஃப்ரீக்வன்சி எப்படி மாறுது? ஏய், நோக்கி போய்க்கு இதை விட கூட கேட்கும் இல்லையா? இது இந்த சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி எஃப் நோடா எஃப் நோட விட கூட கேட்கும். இப்ப நோக்கி போயிருக்க, இப்ப இங்கதான் எஃப் நோட் இருந்தா இனிஷியலா எஃப் நோட விட கூட. ஆனா கன்ஸ்டன்ட் ஸ்பீடோட போறாருண்டா அந்த ஃப்ரீக்வன்சி மாறாது. என்னது? டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சி தோற்றம் சம அவதானே ஓய்வில் இருக்காரு சிஓ. இவர் நோக்கி வரைக்கும் கூடும் சி மைனஸ் வி இன்டு எஃப். அப்ப இங்க வி மாற இல்ல, மிச்சம் ஒன்று மாறாது. அப்ப இது மாறாது. வேல்யூ கூடி மாறாது. எஃப் நோட விட கூட, பட் மாறாது. பிறகு இவர் என்ன செய்யறார்? அமர் கொடுக்கிறார், டீசல் ரே பண்றார். டீசல் ரே பண்ண வெலோசிட்டி குறையும் இல்ல, இது குறைஞ்சா என்ன நடக்கும்? இந்த வேல்யூ கூடிரும். டேய், வி குறைஞ்சா சி மைனஸ் வி கூடிரும். ஏன்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு 330 இருந்து 10 கழிக்கிறது 300 இல்ல 30 கழிக்கிறது 300. ஓகே, இப்ப 200 20 கழிச்சா 310. இப்ப 10 கழிச்சா 320. இப்ப இந்த பெருமானம் குறையக்க இந்த டோட்டல் வேல்யூ என்ன செய்யும்? கூடும். அப்ப சி மைனஸ் வி கூடினா ஃப்ரீக்வன்சி குறையும். அப்ப எஃப் டேஸ் இப்ப குறைய போகுது. ஆனா எப்படி குறையும்? அதுக்கு எங்களுக்கு டேட்டா இல்ல. குறையும் ஸ்ட்ரெயிட் லைனா இப்படி கேவா தெரியாது. உண்மையா கேவ் தானே வரணும். ஏன் கீழுக்கு இல்ல 1 ஓவர் இல்ல, 1 ஓவர்ன்றதால கேவ் தான் வரணும். இப்ப வந்தது என்ன செய்யுது? எங்க வரும் வரைக்கும்? இங்க நோக்கி வரும் வரைக்கும். அதனால ஃப்ரீக்வன்சி கூட எஃப்னோட விட. ஏன்? அமர் முடியினாலும் அமர் முடிய ஃப்ரீக்வன்சி குறைஞ்சாலும் அது எஃப்னோட விட கூட நோக்கி வர்ற நோக்கி வரைக்க கூடும். ரைட், இப்ப இந்த இடத்துல தாண்ட ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சியோட தாண்ட தாண்டேங்க. இப்ப என்ன செய்ய போகுது? இவர் விலத்தி எல்ல போறார். விலத்தி போயிருக்க ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிடும். அப்ப சடனா ட்ராப் ஆகும். பிறகு நடக்கும். பிறகு இந்த ஈக்குவேஷன் இப்படி மாறிடும். இவர் விலத்தி எங்கிறார், சோர்ஸ் வந்து விலத்தி போறார். விலத்தி போறார் சி பிளஸ். இப்ப என்ன நடக்கும்? வி குறைஞ்சால் இந்த டோட்டல் குறையும். அப்ப இது கூடும், ஃப்ரீக்வன்சி கூடும். கூடி இவர் ஜீரோ, இதுவும் ஜீரோ, இதுவும் ஜீரோனா அதே ஃப்ரீக்வன்சி வரும். இப்படியா வரணும் இல்லையா? அவர் எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்திருக்கார். இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன், இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன். அப்படி ஒரு ஆன்சர் இருக்கு. என்னத்தானே இது விட தேர்ட் ஆன்சர். விளங்குதா இல்லோடா? இப்ப 20th கொஸ்டின் மேடம் என்னவாம்? ஒரு ரே வந்து மீடியம் 1ல இருந்து மீடியம் 2க்கு போறதை காட்டியிருக்க. இது மீடியம் 1, இது 2.
40 டிகிரில படுது. இப்ப கேள்வி பாருங்க, ஊடகம் ஒன்றின் முறிவுச்சுட்டி N1 இருந்து ஊடகம் 2 முறிவுச்சுட்டி N2 உடைய ஊடகத்தினுள் ஊடகத்திற்கு செல்லும் ஒளிக்கதிரொன்றின் படுகோணம் 40 ஆகும். ஊடகம் 2 முறிகோணம் θ2 ஆகும். N2 உடன் θ2 மாறல் அருகில் உள்ள வரைவில் காட்டப்பட்டுள்ளது. இதுல N2, இதுல θ2. என்ன சொல்றார்? ஊடகம் 2 முறிகோணம் θ2. இது 40 தானே? எப்படி வரும்னு தெரியாது. அது டென்ஸ் மீடியமா ரேயா மீடியமானு தெரியாது. அடர்ந்த ஊடகமா இதான ஊடகமானு தெரியாது. சும்மா கிரீகன் θ2. இப்ப அந்த N2க்கும் θ2 அது கிராஃப் காட்டிட்டார். எப்படி 1.4ல இந்த ஆங்கிள் வந்து 30. அப்படியே குறைஞ்சு கொண்டு வருது இல்லையா? இப்ப என்ன கேட்கிறார்? N1 முறிவு சுட்டி அண்ணளவாக. இப்ப N1 என்னவா இருக்கணும்னு கேட்கிறார். இதுல பாருங்க, இது 1.4 ஆயிருக்க, இது எவ்வளவு? 30 இல்லையா? இப்ப இந்த இது என்ன செய்யுது? நோக்கி முறியுது. bends towards the normal. நீங்க 40 30 எல்லாம் இது N2 வந்து 1.4 இருக்கு. இப்ப எங்க இருந்து எங்க வந்தா நோக்கி முறியும்? மைதான ஊடகத்துல இருந்து நடந்த இடத்துக்கு வரைங்க. ரேயா மீடியத்தில இருந்து டென்ஸ் மீடியத்துக்கு வரைக்குள்ளதான் இவர் நோக்கி முறிவார். bends towards the normal இல்லையா? இப்ப மேல ஒன்று முறிவுச்சுட்டி எப்படி இருக்கணும்? N1 வந்து less than 1.4. ஓகேயா? less than 1.4ல ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. ஃபிஃப்த் ஆன்சர். அதான் விட. விளங்குதா? நீங்க 1.4க்கு 30. அப்ப இது இந்த N2 வந்து 1.4 இருந்தது 30. அது 40, இது 30 என்றா நோக்கி முறியுது. bends towards the normal. நோக்கி முறிஞ்சா இது என்னது? கீழே உள்ளது அடர்ந்த ஊடகம். இப்ப மேல உள்ளது ஐதான ஊடகம். ஐதான ஊடகம் என்றா 1% விட முறிச்சுட்டி குறையணுமே. ஏன் அது மட்டும்தான் இருக்கு குறைஞ்சது. ஓகே இல்ல? ரைட். 21 பாருங்க. என்னவா? 1/2 கிலோகிராம் பனிக்கட்டி வெப்பநிலை 50 இருந்து 100 வெப்பமாக்கப்படும் போது ஒவ்வொரு நிலையிலும் உறிஞ்சப்படும் வெப்பத்தின் அளவுகள் உருவில் காணப்படுகின்றவாறு மாறுகின்றது எனின் பனிக்கட்டியின் தன்வெப்ப கொள்ளளவு. இதுல கியூ கிலோ ஜூல்ல வந்திருக்க. சிங்க வெப்பல்ல இருந்து 0க்கு வர்றதுக்கு 80 கிலோ ஜூல் வெப்பம் யூஸ் பண்ணப்பட்டது. இவங்களை கேட்டது என்ன?
ஒவ்வொன்று தன் வெப்ப கொள்ளளவு தன்மறை வெப்பம் எல்லாத்தையும் காண சொல்லி கேட்கிறார் இல்லையா? ஒவ்வொன்றும் போட வேண்டியானே என்னண்டு இதுக்கு போட்டீங்களா பனிக்கட்டிக்கு போட்டீங்களா என்ன வரும்? பனிக்கட்டிக்கு எம்எஸ் தீட்டா எம் என்ன சாரி கியூ என்ன 80 கிலோ ஜூல் 80,000. இப்ப மேஸ் என்ன அரை கிலோகிராம் ஹாஃப். எஸ்ஐ தான் காணணும். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 80ல இருந்து 0க்கு போகுது. இப்ப சுருக்கிடுங்க 80ஆல சுருக்கிறீங்க 2000 இது மேல வந்தா 2000. அப்ப ஐஸின் தன்வெப்ப கொள்ளளவு என்ன? ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஜூல் per கிலோகிராம் per Kelvin 2000 ஜூல் per கிலோகிராம் per Kelvin. அது ஓகேவா? அதை பாத்தீங்களா இப்ப ஆன்சர் எது வரணும்? ஒன்று வரலாம் அல்லது 3 வரலாம் அல்ல 4 வரலாம். இப்ப வெட்டிட்டீங்க 2ஐயும் 5ஐயும் வெட்டிட்டீங்க. செகண்ட் ஆன்சரும் வராது, செகண்ட் ஆன்சரும் வராது, பிப்த் ஆன்சரும் வராது. ரைட். அடுத்து SW காணும். இல்ல நான் எதை காண போறேன்டா SW 3க்கும் சமனா இருக்குது. அதை விட்டுருவோம். LI பாருங்க அதையும் சமனா இருக்குது. LV காண போறேன். நான் கேட்கிற விலங்கு உங்களுக்கு எல்வி என்ன ஆவியாதல் தன்மறை வெப்பம். இது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் இல்லையா? ஸ்பெசிபிக் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஏன்னா நான் காண போறேன்னு சொல்லுவா எனக்கு இருக்கிற விட 1 3 அல்லது 4 இல்லோ அது 3க்கும் எல்வி வந்து டிஃபரெண்ட் வேல்யூஸ். அதுல ஒன்றை கண்டுபிடிச்சதுனால விட வந்துடும். இடையில இருக்கிற 2 எனக்கு தேவையில்லாது. விளங்குது? இப்ப இங்க எது ஆவியாகிறது? இது பனிக்கட்டி உருகுது, உருகினது தண்ணி கொதிக்குது, கொதிச்சது ஆவியாகுது. இதானே ஆவியாகிறது. எவ்வளவு வெப்பம் ஆவியாகிறதுக்கு? 1125. அதுக்கு என்ன போடுவோம்? Q is equal to M. Q என்ன? Q வந்து 1125 கிலோ ஜூல் is equal to M என்ன? half கிலோகிராம். LV தான் காணும். இந்த ரெண்டு இங்க பெருக்கிட்டீங்க என்ன வரும்? LV is equal to இதால போய்க்கினா 2250. அப்ப 2.25 into 10 to the power 6. அப்ப இது 10 to the power 6 10 to the power 5 போட்டுருக்காரு. அப்ப 22.5. அதுல 2 வேலையும் ஒண்டா இருந்துட்டா நான் அதை கவனிக்கல. அதுல 2 ஒண்டா இருக்கு இல்லையா? அவனும் புத்திசாலித்தனமா தான் போட்டிருக்கான் கேள்வி. இப்ப அவன் டிசைட் பண்ணல என்ன? அப்ப அடுத்தது LI காணும். இப்ப இதை சொல்லல. LI என்ற இதுக்கு 165. அதுக்கு Q is equal to ML போட்டீங்களா? So 165,000 M half into LI. இது இங்க வந்தா so 200 no 330. அப்ப LI என்ன? 3.3 into 10 to the power. இப்ப எது விடையா பார்? ஃபோர்த் ஆன்சர். நான் பாவிச்சது விளங்கிச்சு. எப்படி என்ன ஐடியாவில் போனாரு? நீங்க தச்சமேன் SW கண்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? அது அந்த 3க்கும் ஈக்குவல்.
அது பிரயோஜனமே இல்லாம போயிருக்கும். ரைட். 22nd பாருங்க. 22 பாருங்க. என்னவாம்? கதவு ஒன்றினால் வேறுபடுத்தப்பட்ட இரு மூடிய அறைகளில் கனளவு வீதம் ஒன்றுக்கு நாள் ஆகும். அப்படி கதவு ஒன்றினால வேறுபடுத்தப்பட்டிருக்குது. டோர் இருக்காமா? சோ கனலர் ரேஷியோ ஒன்றுக்கு 4. இது பி என்ன, இது 4V. இரு அறைகளும் ஒரே வெப்பநிலையில் உள்ளது. ரெண்டும் சேம் டெம்பரேச்சர்ல இருக்குது. இனி அறைகளில் தொடர்பு இருப்பது 70. அப்ப ரெண்டுக்கும் 70%. சிறிய அறையில் இருந்து நீராவி அகற்றப்பட அவ்வறையின் தொடர்பு இருப்பது 40% குறைகின்றது. முதல்ல ரெண்டும் 70% இருந்தது. இப்ப இதுல இருந்து நீராவி அகற்றப்பட இப்ப இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்னவா வருது? 40%. சார்றப்ப 40% வருது. இனி கதவு திறக்கிறார். இப்பொழுது அறையின் கதவுகள் திறக்கப்பட்டது. இப்போது அறையின் வெப்பநிலை மாறவில்லை எனின் திறக்கப்பட்ட பின் அறையின் தொடர்பிருப்பது. இப்ப நான் இப்படி செய்யறேன். டேய் 70% நிக்குது. அப்ப இந்த வீகன் அளவுல நிக்கிற மேஸ் 100 நிக்க கூடியது. சச்சுரேட்டட் பேப்பர் மேஸ் நிரம்பலாவின் திணிவு வந்து 100 கிராம் எழுதுவான். நிரம்பலாவின் திணிவு 100 கிராம் கேபிட்டல் என். அப்ப நிக்கிறது எவ்வளவு? நிக்கிறது எவ்வளவு? 70 கிராம். விளங்குதா? 70% 100 கிராம் நிக்க கூடிய இடத்துல 70 கிராம் நிக்குது. ஓகே தானே? அங்கால எவ்வளவு நிக்கும்? வீக்க நிக்கக்கூடியது 100 4வீக்குள்ள நிக்கக்கூடியது 400 கிராம். 400 கிராம்ஸ் இல்ல எவ்வளவு நிக்குது? இந்த நிக்கிறது 4 டைம்ஸ் 280 நிக்குது இல்லையா? 70 4 மடங்கு. 2 மடங்கு ஆயிருமே. ஒரே ரேஷியோ தானே. 70% 70%. நிக்கக்கூடியது 4 மடங்கு ஆனா நிக்கிறது 4 மடங்கு ஆயிரும். இது ஓகே இல்ல? இப்ப என்ன நடந்துட்டு? சிறிய அறையின் சார்றப்ப 40%. இது 40% ஆனா நிக்கக்கூடியது அதேதான். ஏன் வெப்பநிலை மாற இல்ல. நிக்கிறது 40 கிராம். நிக்கிறது 40. அங்கால அது நிக்கிறது 280. மாற்றம் இல்லையா? அங்க நிக்கக்கூடியது 400. இப்ப என்ன செய்யறார்? கதவை துறக்கிறார். கதவை துறந்தா டோட்டல் எவ்வளவு நிக்குது? டோட்டலா 320 நிக்குது. நிக்கக்கூடியது டோட்டலா 500 நிக்கக்கூடியது. வாரச்சு என்ன? நிக்கிறது 320 கீழ் நிக்கக்கூடியது 500 300. அம்பால வட்டிங்கன்னா 2 முறை. அப்ப 64. ஓகேயா? செல்லாமல்லோ.
எக்ஸ்பிளைன் அகெயின். ஏ டேய், வி கனளவு, இது இந்த கனளவு வி. சோ வி என்ற வால்யூமுக்குள்ள நிக்கக்கூடியது 100 கிராம். நிக்கக்கூடிய என்ன சச்சுரேட்டட் வேப்பர் மாஸ். மேக்சிமம் 100 நிக்கலாம். நிக்கிறது 70 கிராம். அப்பதான் 70 வீதம் வரும் சார்றப்ப. நிக்கக்கூடியதுல நிக்குது 70 கிராம். அப்ப 70 ஆகும். இப்ப அதே சார்றப்ப இருந்தானே இங்க, ஆனா ஒளியும் 4 மடங்கு ஆயிட்டு. ஒளியும் 4 டைம்ஸ் கூடினா நிக்கக்கூடியது 4 மடங்கு கூடும். நிக்கிறது 4 மடங்கு. ஏன் சார்றப்ப மாறையில 70% தானே. நிக்கிறது 4 மடங்கு, நிக்கக்கூடியது 4 மடங்கு. சார்றப்ப மாறாது. சரி, இது ஓகே. இனி இதுல இருந்து கொஞ்சத்தை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்ப தொடர்பு இருப்பது என்ன? 40 வீதம். இப்ப 40% என்ன மீனிங்? நிற்கக்கூடியதுல 40% நிற்கும். வெப்பல்ல மாறலையேண்டா நிற்கக்கூடியதுலயும் மாறாது. இப்ப 100 கிராம் நிக்கலாம், அதுக்குள்ள 40 நிக்குது. அப்பதான் சார்றப்ப 40 வீதம் வரும். இங்கால அதே அளவு நிக்குது அப்படியே, அதுல மாற்றம் இல்லை. இப்ப கதவை துறந்தா டோட்டல் எவ்வளவு நிக்குது? டோட்டல் எவ்வளவு நிக்குது? 320. டேய், நீங்க 40 வீதம் தான் பார்க்கணும். 40 வீதமா இருக்குதுன்னா இப்ப எவ்வளவு நிக்குது? 40 கிராம் தான் நிக்குது. 40 வீதம் ஆக குறைகிறது, ஆள் அல்ல. இந்த ஆள் ஆகவே பார்த்துக் கொள்வீங்கள். டிக்ரீஸ் பை டிக்ரீஸ் டு 40%. டிக்ரீஸ் டு 40% வந்திருக்கு இல்லையா? இங்கிலீஷ் பேப்பர்ல எப்படி கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்படிதான் வந்திருக்கணும். தமிழ்ல இப்படிதான் இருக்குது. 40 வீதமாக குறைகிறது. அப்ப என்ன வரும்? 64%. ரைட். அடுத்த 23 பாரு. என்னவா? மனிதன் ஒருவன் 40 வயதாகும் போது அவருடைய அண்மை புள்ளி 50 சென்டிமீட்டராக காணப்பட்டது. ஓகே, நியரஸ்ட் பாயிண்ட் வந்து 50. இவர் 25 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள புத்தகத்தை வாசிப்பதற்கு ஒரு மூக்கு கண்ணாடி ஒன்றை அணிகின்றார். இப்ப இது பயல் புள்ள. இந்த பயலுக்கு அண்மை புள்ளி 50, நியரஸ்ட் பாயிண்ட் வந்து 50. இவர் 25ல இருக்கிறத பாக்குறதுக்காண்டி ஒரு லென்ஸ போடுறார். இப்ப இந்த லென்ஸ் வேலை என்ன? இங்க இருக்கிறது இந்த இமேஜ் இங்க கொண்டு போக அது விழித்திரை கொண்டு போகும் இல்லையா? அப்ப இதுல இருக்கிற பொருளின் பிம்பத்தை இங்க கொண்டு போகும், 50 கொண்டு போகும். சரி, இருக்கட்டும். இனி ரைட், அம்மனிதனின் வயது 50 ஆகும் போது அதே மூக்கு கண்ணாடியை பயன்படுத்தும் போது அவர் புத்தகத்தை வாசிப்பதற்கு 40 சென்டிமீட்டர் தூரத்தில் வைக்க வேண்டும். எனவே வயது 50 ஆகும் போது அவர் 25 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள புத்தகத்தை வாசிக்க அணிய வேண்டிய வில்லை யாது? இப்ப வயலுக்கு 50 வயசு வந்தோடனே இதே லென்ஸை யூஸ் பண்ணினா என்ன நடக்குதாமா? 40 சென்டிமீட்டர் தூரத்துல பொருளை வைக்கணும். அதே லென்ஸோட இதே லென்ஸோட இப்ப 40ல பொருளை வச்சா இவர் பார்க்கலாம். முதல் அந்த லென்ஸோட 25ல இருக்க பார்க்கலாம். இப்ப இவர் 40ஓட இருக்கதான் பார்க்கலாம். 40ல வைக்க பார்க்கலாம். இப்படி என்ன நினைக்கிறார்? அவர் 25ல் உள்ள புத்தகத்தை வாசிக்க அணிய வேண்டிய வில்லையின் விலையாகும்.
எப்படி வரும்? என்னென்னு செய்யலாம்? நியர் பாயிண்ட் மாறிடுது. அதை கண்டுபிடிச்சு செய்யறேன்னா கொஞ்சம் கூட போகணுமேனு தான் யோசிக்கிறேன். ஷார்ட் மெத்தட் ஏதாவது செய்வோம். ஷார்ட்டா ஏதாவது மெத்தட் இருக்குமா அப்படின்னு யோசிக்கேன். இதுக்கு 40ல வைக்கணும்டா இவற்ற நியரஸ்ட் பாயிண்ட் வந்து தூரத்துக்கு போயிட்டு, அப்ப இந்த வில்ல என்ன செய்யுது, இதுல இருக்கிறது இங்க கொண்டு போகுது. அதை கண்டு இப்ப 25ல இருக்கிறத பார்க்கலாம். ரெண்டு இந்த ஐயின் பவர் வந்து குறைஞ்சிச்சு இல்லையா? என்ன ஈஸியான ஆளு. எனக்கு இப்ப இதுல இந்த லென்ஸ் இந்த போக்கல்ல தெரியும் 50 தானே. 25ல இருக்கிறது 50க்கு போகுதுன்னா இது இந்த போக்கல்ல இந்த 50. நீங்க கால்குலேட் பண்ணாமே சொல்லலாம். இப்ப எனக்கு சரி பாப்போம். இப்ப நான் இப்படி ஒன்று யோசிப்போம். இப்ப 40ல இருக்கிறது இங்க தானே போகுது, எதுக்கு விழித்திரைக்கு ரிட்னாக்கு போகுது தானே. 40ல இருக்கிறது ரிட்னாக்கு போகுது, இது ரெண்டும் சேர்த்து இது ரிசல்டன் பவரோட ரைட். அப்ப ரிசல்டன் பவரோட என்ன செய்யுது, 40ல இருக்கிறது இங்க போகுது, அந்த டிஸ்டன்ஸ் வி என்ன வைப்போம். அப்ப நான் அதுக்கு லென்ஸ் ஈக்குவேஷன் போட்டா என்ன வரும், இது டோட்டல் இது ரெண்டுனையும் சேர்ந்த பவர் எடுக்கிறேன்னா இது ரெண்டுனையும் சேர்ந்த போக்கல்ல இருந்து F1 எடுக்கிறேன். இப்ப என்ன வரும், 1/v மைனஸ் சிங்கள பிளஸ் அங்கே மைனஸ் எல்லாம் 1/v minus 1/40 is equal to minus 1/f1. நீங்க மைனஸ் எல்லாம் விட்டுறலாம். அப்ப 1/v plus 1/40 is equal to 1/f1. இது கிடைக்கும். இதுக்கும் அதே டிஸ்டன்ஸுக்கு தானே போகுது, 25ல இருக்கிறது அங்க போகுது, இது இந்த போக்கல்ல இருந்து F2 நினைக்கிறேன். அப்ப என்ன வரும், 1 minus 1/v minus 1/25 is equal to minus 1/f. இது ரெண்டும் சேர்ந்து கன்வெக்ஸ் லென்ஸ் ஒர்க் பண்ணும், குவிவு இல்ல. மைனஸ் எல்லாத்தையும் விட்டா 1/v plus 1/25 1/f. இப்ப நான் என்ன செய்யறேன், இதுல இருந்து கழிக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்ப 2ல இருந்து 1 கழிக்கிறேன். சோ கழிச்சா 1/v போயிடும். இவங்க என்ன இருக்கு, 1/25 minus 1/40 is equal to 1/f2 minus 1/f1. என்ன வரும், 25க்கும் 40க்கும் போமா சேர்த்து தானே வரும்.
200 இல்ல, யா 200. சோ இதுக்கு 200 எடுத்தீங்கன்னா இதுல 8, இதுல 5. சரியா? ஓகே அல்ல. இப்ப இது என்ன சாமான்னு கேட்டீங்களா, இது ஒரு 100 பெருக்கி விட்டீங்களா, இங்க இருந்து இங்க வரைக்கும் பவர்ல சேஞ்ச பார்க்கலாம். இது ஒரு 100 பெருக்கி விட்டீங்களா என்ன வரும்? சோ பவர்ல ஏற்பட்ட சேஞ்ச். ஏன் 100 பெருக்கிற? சென்டிமீட்டர் மீட்டர் ஆகுற. அப்ப என்ன வரும்? சோ இந்த டெல்டா பி பவர்ல வந்த சேஞ்ச் வந்து 1.5. முதல்ல என்ன இருந்தது? முதல்ல இருந்தது 50 சென்டிமீட்டர் அல்ல. அப்ப இந்த லென்ஸ் இந்த பவர் என்ன இருந்தது? 2 1/50 into 100. முதல்ல இருந்தது 2 லேப்டாப். இப்ப எவ்வளவு கூடணும்? 1.5 கூடணும். இது கூடாண்டபடியே தானே F2 மைனஸ் F1 வந்தது. இப்ப 1.5 கூடணும். அப்ப இப்ப என்ன விலை இருக்கு? என்ன பவர் இருக்கணும்? இந்த லென்ஸ் பவர் என்ன? லென்ஸ் பவர் 3.5 தான். நான் கேட்ட விளங்குதான் அவங்களுக்கு. இதுக்கு தனித்தனியே கண்டு செய்யலாம் என்று சொல்லுவீங்க. இருந்தாலும் இது ஒரு ஐடியா. என்ன செய்யறேன்? இந்த பவர்ல வர்ற சேஞ்ச கண்டுபிடிக்கிறேன். பவர்ல வந்த சேஞ்ச் வந்து 1.5 அது கூடி இருக்குது. ஏன் நான் இதுல இருந்து கழிச்சேன்னா, இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிச்சா பிளஸ்ல வருது, கூடி இருக்கு. பவர் கூடி இருக்குது. முதல் இருந்த பவர் 2 லேப்டார். அப்ப எவ்வளவு? 3.5. செகண்ட் ஆன்சர். ரைட். அடுத்த பாருங்க. 24 அழிக்கட்டாத. பாருங்க 24th கொஸ்டின். இது 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர். இது ஃபுல்லாவே என்ன செய்யிருக்கு? காவலிடப்பட்டிருக்கு, இன்சுலேட் பண்ணிருக்கு. சுத்தி வரை இன்சுலேட் பண்ணிருக்கார். இப்ப டெம்பரேச்சர் பாருங்க 30, இது 40, இது 30, 10, 5. ஏபிசிடி. இப்ப என்னவாம்? 4 உருளை உலோக சட்டங்கள் ஏபிசிடி என்பன 4 திரவியங்களை கொண்ட சர்வசம குறுக்குவெட்டு பரப்பையுடைய ஒரு காவல் கட்டிடப்பட்ட சேர்த்தி தகட்டினூடாக வெப்ப இடமாற்றம் உறுதியாக இருக்கும் போது தகட்டின் முகம், இடைமுகம் ஆகியவற்றில் வெப்பநிலைகள் உருவில் காட்டியவாறு உள்ளது. இப்படி இருக்காமா? உறுதி பாய்ச்சல் இப்படி இருக்காமா? அப்ப எங்கேயோ சம்திங் ராங்.
படத்திலே ரோங். என்ன பிரச்சனை? இது 40, இது 30. எப்படி வரும்? இங்காலையும் குறையுது, அங்காலையும் குறையுது. அப்படின்னு நடுவுல எனர்ஜி சப்ளை பண்ணப்பட்டிருக்கோம். உறுதி பாய்ச்சல் இருக்கல, இதுல இருந்து போனா குறைஞ்சிருமே. அப்ப இது கூடவா தந்திருக்கோம். அதனால கேள்வி ஓப்பன். ரைட். நான் இப்ப இது 50 போட்டுட்டு செய்து இப்ப கன்செப்டுக்காண்டி இது 50 போட்டுட்டு செய்வோம் நாங்க. ஓகே தானே? இப்ப இது 50 இருந்தா இப்ப இது இந்த கேஏ கேபி கேசி இதுக்கு இடையில ரிலேஷன்ஷிப்பை பார்த்துருவோம். ஓகே. இப்ப என்ன வரும்? எதை வச்சு பாக்குறது? எதை வச்சு பாப்பீங்கன்னா Q by T is equal to K into A into θ1 minus θ2. ஒரு இப்ப உறுதி பாய்ச்சல் ஸ்டெடி ஃப்ளோன்னு சொன்னா Q by T கன்சர்ன். இப்ப இந்த Q by T கன்சர்ன் அது ஓகேவா? இப்ப இந்த Q by T கன்சர்ன் இருக்கீங்க. இத பாருங்க, A கன்சர்ன், இது கன்சர்ன், இது கன்சர்ன். இந்த வலிவை வச்சு K டிசைட் பண்ணலாம். சோ θ1 minus θ2 ஒரு இல்ல பாருங்க, இதுக்கு என்ன? இதுக்கு 10ங்கள் உண்டு. 10. இதுக்கு 10ங்கள் 2 அப்ப ரேஷியோ 5. இதுக்கு 20ங்கள் 2 அப்ப ரேஷியோ 10. இதுக்கு 5ங்கள் உண்டு 5. அப்ப என்ன சொல்லுவீங்க? KAயும் KCயும் ஈக்குவல். ஏன் ரெண்டுக்கும் இது ஈக்குவல் ஈக்குவல். அடுத்து பியும் சியும் ஈக்குவல். ஓகேயா? ஏயும் சியும் ஈக்குவல், பியும் டியும் ஈக்குவல். இனி இது இந்த வேல்யூ கூடினா கே குறை. θ1 minus θ2 ஓர் எல்லாருக்கு கூடவோ அவருக்கு கே குறைய. இதுக்கு தானே கேக்கு தானே கூட. அவர் இதுக்கு கூடினவருக்கு கே குறைய, இது குறைய. அப்ப எத்தனாவது வரும்? KA is equal to KC. ரைட். அதுல 4 5 ஒரே ஆன்சரா இருக்கு இல்லையா? இப்படி ஒரு ஆன்சர் இல்ல. ரைட். உங்களுக்கு கன்செப்ட் விளங்குது இல்ல உங்களுக்கு? ரைட். 25 பாருங்க. அருகில் காட்டப்பட்டுள்ள ஏபி எனும் கோளின் முனைகளில் L1 L2 நீளங்களை உடைய இழைகளில் M,2M திணிவுகள் XY அச்சு பற்றி அது ஓபன். இதுக்கு ஆன்சர் இல்லை. XY அச்சு பற்றி ஒமேகா கோணக்கதியில் சுழற்றப்படும் போது இழைகள் உருவில் காட்டிய கோணங்களில் காணப்படின் L1 over L2 எனும் விகிதம். Then angle 30 30. மேலுக்கு 45 45. Right. எல்லாமே ஒமேகாவோட என்ன சுத்துது? இப்ப L1 over L2 எனும் விகிதம். இரண்டு வரும். இப்ப எங்களுக்கு இது இப்படியே சுத்தணும் இல்லையா?
ஒரு ஹொரிசாண்டல் சர்க்கிள் மோஷன்ல சுத்த போறார். இப்ப இதுக்கு எம்ஜி எனக்கு இதுல ஒரு டென்ஷன் இருந்தா டி இந்த கூறு ஒன்று வரும். அப்ப இந்த எம் எடுத்தீங்கன்னா மேல என்ன டி இந்த இது 45 இது 45 டி காஸ் 45 அது வந்து எம்ஜிக்கு இந்த ஒன்றுக்கு பாக்குறோம். இது என்ன பேலன்ஸ். பிறகு மையத்தை நோக்கி இது மேல் நிலைக்கு விசை மையத்தை நோக்கி எப்சமனமே போட்டா சோ விசை வந்து டி சைன் 45 இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு அதுக்கு என்ன லென்த் ஆறு என்னன்னு கேட்டீங்கன்னா L2 sin 45 இருக்காரு. நீங்க பாரு இப்படி இருக்குது. இது எல் அது L1 என்ன L1 இந்த ஆங்கிள் 45 இது 45 என்னது 45 அப்ப என்ன வரும் L1 sin 45 இப்படிதான் சுத்துறாரு. இதை மையமா வச்சுக்கோ. இப்படிதான் சுத்தும். இப்ப இந்த நேரே வந்து L1 sin 45 into ஒமேகா எம் ஆர் ஆர் வந்து L1 sin 45 ஒமேகா ஸ்கொயர். இப்ப நான் ஒரு ரெண்டு ஒன்னால பிரிச்சு விடுறேன். நீ ரெண்டு ஒன்னால பிரிச்சு விட டிடி போயிடும். sin 45 cos 45 tan 45 இருக்கட்டும். பிறகு mm போயிடும். L1 sin 45 over sin 45 வெட்டி இருக்கலாம் இல்லையா. இதுல sin 45 வெட்டி இருக்கலாமே. அப்ப டிடி போக cos 45 ஒன்றை ரெண்டாவது டிவைட் பண்ணா cos 45 is equal to mm போயிடும். அப்ப g over L1 ஒமேகா ஸ்கொயர். டேய் இதே ஈக்குவேஷன் தான் எதுக்கு வரும். என்ன மிஞ்சம் L2 30 மட்டும் மாறும். எம் எல்லாம் வராது. ஏன் சொல்லுங்க பாப்போம். எம்எம் பிரிஞ்சிடும் பிரிபற்றும் கேன்சல் ஆகி போயிடும். அப்ப இந்த 2mன்றது கணக்கில் இல்லை. அப்ப என்ன ஈக்குவேஷன் வரப்போகுது 30க்கு மேல cos 30 cos 30 is equal to g over L2 ஒமேகா ஸ்கொயர். இப்ப ஒண்ணு ஒண்ணு டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும். இதை டிவைட் பண்ணிடும். cos 45 1 over root 2 over 1 over root 3 sorry root 3 by 2 that is equal to g over omega square போயிடும். அப்ப L2 over L1 இதுல g over omega square g over omega square போயிடும். அப்ப இந்த L2 மேல வரும் L1 கீழே வரும் L2 over L1 L2 over L1 is equal to இந்த 2 மேல போனா root 2 by root 3 அதெல்லாம் மாத்திடுங்களா. L1 over L2 is equal to root of 2 3 by 2 fourth answer. கான்செப்ட் விளங்குதா உங்களுக்கு. இதுல இருந்து ஈக்குவேஷனை காண்றேன் cos 45 இதே மாதிரி தான் இதுக்கு வரும். ஆனா இங்க mm கேன்சல் ஆகுது. அப்ப இந்த 2m கேன்சல் ஆயிடும். அதனால நேர பிரிச்சு விட்டீங்க. இதுதான் பேப்பர். நான் செய்யக்குள்ள ஈஸியா தானே இருக்குது. Right.